ஹலோ காய்ஸ், இன்னையிலேருந்து ஒரு புது ட்ராமாவை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்டிங்லேயே ஒருத்தன் நடந்து வந்துட்டுருக்கான். அவனோட ப்ரொஃபஸர் கிட்ட பர்மிஷன் கேட்டுட்ருக்கான் லீவுக்காக. இந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு குழந்த பிறந்திருக்குன்னு சொல்ல, அந்த பக்கம் இருந்த அந்த ப்ரொஃபஸரு, என்னது உங்கள் அம்மாவுக்கு குழந்த பிறந்திருக்கான்னு கேட்க, ஆமாம் சார்ன்ட்டு ரொம்ப சலிப்பாக சொல்லிக்கிறான் அவன். ஆமாம், அது என்னோட ப்ராப்ளம் இல்லை, இருந்தாலும் எனக்கு லீவ் வேணும்னு கேட்க, அந்த ப்ரொஃபஸரும் சரிப்பா சீக்கிரம் வந்துடு, ஏன் எத்தனை நாள் லீவ் எடுக்க போகிறேன்னு கேட்க, அது எனக்கு கரெக்டாக தெரியல, ஆனால் நான் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் தான் அதை டிசைட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபோனை வைக்க, அந்த பக்கம் இந்த நைட் நேரத்தில் ஒரு வண்டு கீச்சுன்னு சவுண்டு போடும் இல்லையா, அந்த பெரிய சைஸ் மாதிரி இருக்கும்ல, அந்த சவுண்டு கூட கீர்ச்சு கிரிச்சு கிரிச்சுன்னு பயங்கரமாக சவுண்டு போடும்ல, அந்த மாதிரி ஒரு பூச்சி வந்து பயங்கரமாக சத்தம் போட்டே இருக்குது. இவனுமே நின்று பார்க்குறான், என்ன திடீர்னு இந்த பூச்சி இப்படி சவுண்டு போடுதுன்னு அங்கே நின்று பார்த்துட்டே இருக்க. இவன் பேர் வந்து யான். அந்த பக்கமாக ஒரு தாத்தா நடந்து வந்துட்டு இருக்காரு. இவர் பேர் சா. நான் மேக்ஸிமம் வந்து தாத்தானே சொல்லிக்கலாம். அவருமே என்னடா சவுண்டு வருதுன்ட்டு திரும்பி பார்த்துட்டே வர, ரெண்டு பேருமே இடிச்சுக்கிறாங்க. அப்படியே 2 பேருமே அப்படி இப்படின்ட்டு பேலன்ஸ் பண்ணி நிக்க, அந்த தாத்தா இவன பார்த்துட்டு, "டேய் யான் நீயாடா? என்ன இவ்ளோ பெரிய ஆளா வளர்ந்துட்ட? சரி, சரி இப்பதான் உன் தங்கச்சி பார்த்துட்டு வந்தேன். உங்க அம்மா வெயிட் பண்றாங்கன்ட்டு" இவரு பாட்டு படபடன்னு பேசிட்டே இருக்க, ஆனா அந்த யான் இருந்துகிட்டு, "யார்ரா இது புதுசா இருக்குன்ற" மாரி திருன்னு முழிச்சிட்டு இருக்க. "அடப்பாவி என்ன மறந்துட்டியாடா? நான் தான்டா சானு. உன் வீட்டுக்கு கீழ தான்டா நான் இருக்கேன். ச்சே! இந்த பசங்க இப்படிதான் வளர்ந்துட்டு இருக்காங்கன்னு தெரியல இந்த காலகட்டத்துல" அப்படின்னு அவரும் திட்டுறாரு. என்னதான் ஆளுங்கன்னே தெரியல. படிக்க வெளிய போயிட்டா ஊர் மக்கள மறந்தே போயிடுறீங்கடா. என்ன பத்தி உங்க அம்மா உன்கிட்ட சொன்னதே இல்லையா? உங்க அம்மாவும் தனியா இருக்காங்க. நானுமே தனியா இருக்கேம்மா. நெறைய ஷேர் பண்ணுவாங்க உங்க அம்மா. உன்ன பத்தியெல்லாம் அதிகமா சொல்லியிருக்காங்க. சரி, சரி கிளம்பு போ. உங்க அம்மா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. நான் அப்புறமா ஒண்ணு பார்க்குறேன் அப்படின்ட்டு அவரும் அந்த பக்கம் இருந்து கிளம்பி போறாரு. இவனுமே திருன்னு முழிச்சிட்டு இருக்கான். என்ன ரொம்ப நல்லா தெரிஞ்சவ மாரி பேசிட்டு போயிட்டு இருக்காருன்ட்டு. ஆனாலுமே அந்த பூச்சியோட சவுண்டு அங்க நிக்கவே இல்ல. ஓவரா கத்திக்கிட்டே இருக்கு. இவனுமே அத திரும்பி பார்த்துட்டு தான் இருக்கிறான். வீட்டுக்கு போனதும் அவங்க அம்மாக்காக கசாயம்லாம் வச்சு குடுத்துட்டு இருக்கான் போல இருக்கு. ரொம்பவே பாசக்கார பையப்புள்ள தான். ஆனா அந்த அவங்க அம்மா இருந்துட்டு, "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கன்னு?" கேட்க, "அம்மா உங்களுக்கு தான்ம்மா கசாயம் வச்சுட்டு இருக்கேன். இந்த மாரி குழந்தை பிறந்ததுக்கப்புறம் இந்த கசாயம் குடிக்கணுமா?" அப்படின்னு சொல்ல, "அதெல்லாம் எனக்கு தேவையில்ல. கீழ இருக்கிற அந்த தாத்தா சா இருக்கார்ல, அவரு தான் எனக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. அவரு தான் எனக்கு எல்லாமே பார்த்துக்கிறாரு. சொல்லப்போனா அவரு தான் எனக்கு மீல் ப்ரிப்பேரே பண்ணிட்டு இருக்காரு. என்னோட எல்லா விஷயத்தையும் அவர் தான் பார்த்துக்கிறாரு. நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்ல, அதுக்கு யானுமே கேட்குறேன். அது என்ன அவர பத்தி இவ்ளோ நல்ல விதமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்க, அதுக்கு அவங்க அம்மாவும், அது ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்டு இந்த ஊருக்கு வந்தோனே அவர தான் நான் மீட் பண்ணேன். நான் இங்க வந்ததுலேருந்து அவர் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. சொல்லப்போனா அவரு எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் சொல்ல, அதுக்கு யானுமே கோவிச்சுக்கிறான். என்ன அது யாருமே தெரியல. சும்மா கீழ கூடி வந்தாங்க அப்படின்றதுக்காக, அவரு உங்கள பார்த்துக்கிட்டதுக்காக ஃபேமிலின்ற பேர்லாம் வைக்கிறீங்களே அப்படின்னு கோச்சிக்க, அதுக்கு அவங்க அம்மாவும், "டேய் அந்த தாத்தாவ பத்தி இப்படிலாம் பேசாதடா. அவர் ரொம்பவே கைண்ட் பெர்சன். அவர் வாழ்க்கையில என்னலாம் நடந்துச்சு தெரியுமா? அவங்க ஒய்ஃபும் கல்யாணம் ஆகி சில வருஷத்திலே இறந்துட்டாங்க. அவர் மகனும் சரி, அவர் மருமகளும் சரி எல்லாருமே இறந்துட்டாங்க. அவருக்குன்னு இருக்கிற ஒரே ஆளு அவரோட பேரன் மட்டும்தான். ஆனா அவனுமே ரொம்ப மோசம். வீட்டுக்கு என்னன்னா இந்த பக்கம் எட்டி கூட பார்க்க மாட்டேங்கிறான். அத நினைச்சா அவர் ரொம்பவே வருத்தப்படுவார் தெரியுமா? தனிமையில அவர்னால எப்படி வாழ முடியும்? அதனால தான் எனக்காக அவர் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காரு. நானுமே அவர ஒரு ஃபேமிலின்னு சொல்றேன். ஆனா என்னன்னு தெரியல, அவர் எவ்வளோதான் கஷ்டமா இருந்தாலும் சரி, எல்லார்கிட்டயுமே ரொம்பவே கைண்டா தான் பேசிட்டு இருப்பாரு. அவர் உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய கஷ்டத்த யார்கிட்டயுமே சொல்ல மாட்டாரு. அது சரி, அந்த பேரன கூட நீ பார்த்திருப்பன்னு நான் நினைக்கிறேன். 2 பேருமே ஒரே ஊர்ல தானே இருக்கீங்க. அவனுமே உன் காலேஜ்ல தான் படிக்கிறான்னு நினைக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு யான் இருந்துகிட்டு, அதெல்லாம் கொஞ்சம் கூட கண்டுக்கவே இல்ல. அந்த சூப்ப எடுத்து குடுத்துட்டு இருக்கான். இந்தாம்மா ஃபர்ஸ்ட் இது ஆறதுக்குள்ளார குடிங்க அப்படின்னு குடுக்க, அவங்களுமே அந்த ட்ரிங்க்க எடுத்து குடிச்சு பார்த்துட்டு, ஐய்யய்யோ! ஏன்டா இவன கூப்பிட்டோன்ற மாரி மூஞ்சி சுளிச்சுக்கிறாங்க. யானுமே கேட்குறான், "அந்த ஆள் வந்து உங்கள பார்த்தானா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஏய் என்ன ஆளு கீளுன்னு பேசிட்டு இருக்க? அது உன் அப்பா. கொஞ்சமாவது மரியாதை குடுத்து பேசு. ஏற்கனவே அவன்கிட்ட சொல்லியிருக்கலன்ட்டு" அவங்க அம்மாக்கு திட்ட, அவ இருந்துகிட்டு, "ஆமா அப்பா அவன் அப்பா. அந்த ஆள்னால தான் ஊர விட்டே நீங்க வந்தோம். திரும்பவும் அந்த ஆள் கூட சேர்ந்துட்டு குழந்தைய பெத்து போட்டுருக்கீங்க. இதுக்காக தான் நான் சின்ன வயசுலேருந்தே இங்க இல்ல. நான் வெளிய போய் படிச்சுட்டு இருக்கிறதுக்கு காரணம்" அப்படின்னு மூஞ்ச சுளிச்சுக்கிறான். அவங்க அம்மாவே சொல்றாங்க, "எப்ப பார்த்தாலும் இந்த மாரி மூஞ்சி வச்சுட்டே சுத்திட்டு கிடக்காத உர்ருன்ட்டு. இந்தா இந்த கார்ட கொண்டு போய் கீழ தாத்தா சாய் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் குடுத்துட்டு ப்ராப்பரா தேங்க்ஸ் சொல்லிட்டு வரேன். குட் பாய்ல ப்ளீஸ்டா போடா" அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அந்த கார்ட்ல ஒண்ணும் இல்ல காசு இருக்கு போல இருக்கு. ஏன்னா, இவங்களுக்கு அவர் தான் வந்து மீல் ப்ரிப்பேர் பண்ணி குடுத்துட்டு இருக்காரு. அதனால இவங்க கொஞ்சம் காசு குடுக்குறாரு போல இருக்கு. இவனுமே வந்த அலுப்புல தூங்கிட்டான். அப்புறமா கொண்டு போய் குடுத்துக்கலான்ட்டு. அப்ப ஒருத்தன் உள்ள என்ட்ரி ஆகுறான். அவனுமே அவன் கையில வச்சிருக்கிற பாட்ட வச்சுட்டு யான் பக்கத்துல போய் அவனையே பார்த்து ரசிச்சுக்கிட்டே இருக்கான். இவன் பேரு ஷாஃபன். நம்ம ஃபன்னுன்னு சொல்லி கூப்பிட்டுக்கலாம். அவனுமே யானை பக்கத்துல போய் ரசிச்சு பார்த்துட்டு அவன் மூக்கு மேல கைய வைக்க, யானுமே எந்திரிச்சுட்டான். பக்கத்துல இவனை பார்த்துட்டு பக்கத்துல இவன் இருக்கிறத பார்த்துட்டு, "என்னடா பண்ற? எருமைன்னு சொல்லி திட்ட, அதுக்கு ஃபன்னுமே, "ஏன்டா உசுர் போற மாரி கத்துற? தாத்தா தான்டா இத குடுத்துட்டு வர சொன்னாரு உங்க அம்மாவுக்குன்னு" சொல்ல, அதுக்கு யானும், "எனது தாத்தாவாய்? யார நீ சொல்ற?" அப்படின்னு கேட்க, "அட பாவி! எல்லாத்தையும் மறந்துட்டியாடா? கீழ் வீட்ல தாத்தா சாய் இருக்கார்ல, அவரோட பேரன்டா நான். ஏன்டா
எல்லாத்தையும் மறந்துட்டியான்னு யானோட கைய பிடிக்க, யானுமே கைய தட்டி விட்டுட்டு, "அடச்சீ கைய எடு." "ஓ! சரி, சரி. நீ ஜஸ்ட் பக்கத்து வீட்டுக்காரன். அவ்வளோதான். எனக்கு மத்ததெல்லாம் மறந்துடுச்சுன்னு" சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே, "என் தாத்தா சொல்லிட்டாரே, நீ ஊர்லேருந்து வந்தவொன்னே நம்பலாம் சேர்ந்து வாழலாம்." அப்படின்ட்டு பக்கத்துல போக, அதுக்கு யானுமே டக்குன்னு எந்திரிச்சுட்டு, "இந்த மாரி நெனப்பெல்லாம் வச்சுட்ருக்காத. சரி இந்தா புடி இந்த கவர. உங்க தாத்தா கிட்ட குடுக்க சொல்லி எங்க அம்மா சொன்னாங்கன்னு" குடுக்க, அதுக்கு ஃபன்னுமே, "அப்பன்னா வா நம்ம 2 பேருமே சேர்ந்து போய் குடுக்கலான்ட்டு" திரும்ப பக்கத்துல வர, அதுக்கு யானுமே ஃபன்ன தள்ளி விட்டுட்டு, "இங்கேருந்து போ." சும்மா நை நைன்னுகிட்டு அப்படியே ஒரு மாரி கடுகடுன்னு பேசிட்டு போயிடுறான். அவன பார்த்ததுலேருந்தே என்னன்னு தெரியல. இவன் கடுகடுன்னு தான் பேசிட்டு இருக்கான். ஃபன்னோட மூஞ்சி தான் அப்படியே சுருங்கிடுச்சு. என்ன நம்மள தெரியாத மாரியே நம்ம நடந்துக்கிறானே அப்படின்ட்டு. இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஏதோ கதை இருக்கு போல இருக்கு. போக போக என்னன்றத பார்க்கலாம். யானுமே குளிச்சுட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் அவன் நெனச்சு பார்க்குறான். அதாவது அவங்க அம்மாவுக்கு 2வது ஹஸ்பண்ட் போல இருக்கு இப்ப வந்திருக்கிறது. அவங்க அம்மா இதுதான் உன்னோட அப்பான்னு சொல்லி இன்ட்ரோடக்ஷன் பண்ணும்போது இவனுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. அதுக்கு மேற்கொண்டு வேற அவங்க அம்மாக்கு இந்த ஃபேமிலி மூலமா 2 குழந்தைங்க வேற பொறந்திருக்கும் போல இருக்கு. ஸோ அது வந்து இவனுக்கு சுத்தமா பிடிக்கல சின்ன வயசுலேருந்தே. அதனால தான் அவங்க அம்மாவ விட்டு கொஞ்சம் தூரமாவே வளர்ந்துருக்கான் போல இருக்குது. அதெல்லாம் அவன் நெனச்சு பார்த்துட்டு இருக்கிறான். இந்த கீழ் வீட்டு தாத்தாவும் சாப்பிடலான்னு சொல்லி வந்தா, அந்த சூப் வச்சிருந்தான்ல ஒரு பாட்டு, அத காணோம். தேடிட்டே இருக்காரு. எங்க போச்சு? இங்க தானே வச்சேன். ஒருவேள இந்த ஃபன்னு பையன் வந்து எடுத்துட்டு போயிருப்பானோ? டேய் ஃபன்னு தம்பி எங்கடா இருக்க? தம்பி அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன். அவன் சவுண்டையும் காணோம். ஒருவேள அவன் இன்னும் வரலையோ? நான் தான் மறந்து எங்கேயோ வச்சுட்டனோ? அப்படின்னு சொல்லி அவர் தேடிட்டே இருக்காரு. அந்த பாட்டு தான் கொண்டு போய் இந்த ஃபன்னு யான் வீட்டுக்கு போய் குடுத்துட்டு வந்துட்டான் போல இருக்குது. யானை பார்க்கணுன்றதுக்காகவே இங்கிருந்து திருடி கொண்டு போய் அங்க வச்சிருக்கான் போல இருக்கு அவன். யானுமே குளிச்சு முடிச்சுட்டு ரூமுக்கு வர, அவன் பெட் மேல உட்கார, "என்னடா மேடு மேடுமா இருக்கே!" அப்படின்னு சொல்லி திறந்து பார்த்தா, நம்ம ஃபன்னு தான் பாருங்க அறையும் குறையுமா அப்படியே படுத்துக்கிட்டு, "வா டார்லிங் உனக்காக தான் நான் வெயிட் பண்றேன்னு" சொல்ல, அதுக்கு யானுமே, "டேய் என்னடா ஏன் பெட்ல பண்ணிட்டு இருக்க? ச்சீ எந்திச்சு போ" அப்படின்னு சொல்ல, "இல்ல இல்ல உன்கிட்ட நான் பேசணும். வா பேசலாம்னு சொல்லிட்டு இருக்க. உன்கிட்ட எதுவுமே நான் பேசணும்னு விருப்பம் இல்ல. ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போன்னு" சொல்லி அவனும் விரட்டுறான். அதுக்கு இந்த ஃபன்னுமே, "அப்பன்னா சரி நீ என் கூட பேச மாட்டீல, என் பலத்த காட்ட வேண்டிய நேரம் வந்துடுச்சுன்ட்டு" டக்குன்னு யான் மேல பாஞ்சுட்டான். "டேய் ஏய் என்னடா? யார்றா நீ? ஃபர்ஸ்ட் எபிசோட்லயே பலமா ஹேக் பண்ணிட்டு இருக்கியே நீயு." யானுமே தடுத்துட்டு இருக்கான். "டேய் என்னடா பண்ணிட்டு இருக்க? ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போடா" அப்படின்னு சொல்லி தள்ளி விட்டுட்டே தான் இருக்க. இந்த ஃபன்னெல்லாம் கேட்குற மாரி இல்ல. "நான் உன்ன இன்னமும் விரும்பிட்டு தான் இருக்கேன். எப்பயுமே நான் உன்ன மட்டும் தான் விரும்புவேன்ட்டு" போய் கிஸ் பண்ற மாரி போயிட்டே இருக்க. அதுக்கு யானுமே, "உன்ன எனக்கு சுத்தமா பிடிக்காதுன்னு" அவனும் தள்ளி விட்டுட்டே இருக்க. இந்த ஃபன்னு யான் சொல்றத சுத்தமா கேட்கவே இல்ல போல இருக்கு. "நம்ம 2 பேருமே வளர்ந்துட்டோம். எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் குடேன்டான்ட்டு" அவன கிஸ் பண்ற மாரி போயிட்டு இருக்க. இந்த கீழ் வீட்ல இருக்க தாத்தாவுக்கு டம்மு டும்முன்னு சவுண்டு கேட்டுட்டு இருக்கு போல இருக்கு மேல. யார்டா அது? என்ன இப்படி சவுண்டு விழுந்துட்டு இருக்கேன்ட்டு மேலேயே பார்த்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல இந்த யானை ஃபன்ன நல்லா தள்ளி விட்டுட்டு, அப்படியே அங்கேயே உட்காரு. சவுண்டு போடாத. குழந்தையும் அம்மாவும் தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல, அதுக்கு ஃபன் இருந்துகிட்டு, "என்ன நீ என்ன லவ் பண்ணவே இல்லையா? நான் உனக்கு ஒர்த் இல்லன்னு நினைச்சிட்டு இருக்கியான்னு?" சொல்லி கேட்க, "ஏய் ஏன்டா இப்படிலாம் நீ பேசிட்டு இருக்க? நீ தான் இந்த சீஷான் கூட இருக்கலன்னு" சொல்லி கேட்க, "ஓ! அத நீ தப்பா நினைச்சிட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. டெய்லி டெய்லி நான் உனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வாங்கி குடுத்தனே! ரெயின் வரும்போதெல்லாம் நான் உனக்கு அம்பர்லா வாங்கி குடுத்தனே! உன் பின்னாடியே நான் சுத்திட்டே இருந்தேனே! புது சட்டைலாம் வாங்கி குடுத்தனே! என்னோட லவ் உனக்கு புரியலையான்னு சொல்லி கேட்க, அதுக்கு யானுமே இதெல்லாம் பண்ணா லவ்வா? நீ தான் தப்பா நெனச்சிட்டு இருக்க. உன் மேல எனக்கு சுத்தமா இன்ட்ரெஸ்ட்டே இல்லன்னு சொல்லிட, அதுக்கு இந்த ஃபானுமே இருந்துகிட்டு, உன் பின்னாடி எத்தன வருஷமா சுத்திட்டு இருக்கேன். எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ எனக்கு வேணும். நான் உனக்கு தான், நீ எனக்கு தான்ட்டு மேலேயே பாஞ்சிடுறா. இந்த யான் இருந்துட்டு, "ஃபர்ஸ்ட்டு ரெஸ்பான்ஸ் குடு ஒரு ஆளுக்கு" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க, அந்த ஃபன் இருந்துட்டு, "ஒருவேள நான் பையனா இருக்கறனால என்ன நீ லவ் பண்றதுக்கு தயங்குறியா? ஒருவேள நான் கேர்ளா இருந்திருந்தா நீ லவ் பண்ணியிருப்பியா?" அப்படின்னு கேனத்தனமான ஒரு கேள்வி கேட்க, அதுக்கு மேலும் எங்க யான் அவன் பேச விடுறான். இச்சு இச்சுன்னு சொல்லி குடுத்துட்டே தான் இருக்கிறான். இவன் பண்ற சேட்டையெல்லாம் தாண்டி யானும் சொல்லிடுறான், "ஆமாண்டா நீ பொண்ணா இல்ல. அதனால தான் உன்ன பிடிக்கல" அப்படின்னு சொல்லிட, கரெக்ட்டா அவங்க அம்மாவும் வெளிய இருந்து கத்துறாங்க. "டேய் யான் எந்த மாரிடா நீ வீடியோ பார்த்துட்டு இருக்க? ஒரே கசகசன்னு சவுண்ட் கேட்டுட்டே இருக்குது. கொஞ்ச நேரம் அமைதியா இருடா. நானும் குழந்தையும் தூங்கிட்டு இருக்கோம்." சி 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 இந்த காலத்துல பசங்கலாம் தனியா ரூம்ல என்ன கண்றாவி தான் பண்ணிட்டு இருக்காங்களோ தெரியலன்ட்டு அவங்களும் ஒரு கத்து கத்திட்டு கிடக்காங்க. யான் தான் சொல்லிட்டான் இல்லையா, "நீ பொண்ணா இல்ல. அதனால தான் உன்ன பிடிக்கலன்ட்டு." ஃபன்னுக்கு ரொம்பவே கஷ்டமா போச்சு. நான் ஒரு பொண்ணா இல்லன்னு சொல்லிட்டான். அதனால என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ட்டு அழுதுகிட்டே வெளிய போக, அது போம்போது வேற புலம்பிட்டே போறான். என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டான், எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டான்ட்டு. தாத்தாவுமே கரெக்ட்டா கதவ திறந்துட்டு வெளிய வராரு. வரும்போதே கையில ஒரு பாக்ஸோட வராரு. மேல தானே சவுண்ட் கேட்டுச்சு. சரி ஓகே. இப்ப ஒண்ணும் சவுண்ட் கேட்கலன்னு திரும்ப போக பாக்க, கரெக்ட்டா இந்த ஃபன்னு வரான். இவன் தானே பேரன். அவனுமே அழுதுட்டு வரத இந்த தாத்தா பாத்துட்டு, "என்ன தம்பி வீட்டுக்கு வராம எங்க போயிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் வெளிய போறேன். என்ன ஃபர்ஸ்ட் விடியா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. "இல்ல இல்ல நீ வீட்டுக்கு வா" அப்படின்னு சொல்ல, "அடச்சீ விட்டு தொல நான் வெளிய போறேன்" அப்படின்னு சொல்ல, அவன் அழுகுறத பாத்துட்டு, "என்ன தம்பி என்ன ஃபன்? ஏன் என்ன அழுதுட்டு இருக்க? என்ன ஆச்சுன்னு?" சொல்லி கேட்க, அவனுமே, "என்ன விடுங்க தாத்தா. ஃபர்ஸ்ட் நான் என்ன தனியா விடுங்க தாத்தா" அப்படின்னு அழுதுகிட்டே சொல்ல, அதுக்கு அவருமே, "எதா இருந்தாலும் என் தாத்தா கிட்ட சொல்றா. நான் உனக்காக இருக்கேன்டா. ஏன் தம்பி அழுகுறன்னு?" கேட்க, அதுக்கு ஃபன்னுமே, "ஓ! அப்படியா? அப்பனா என்ன பொண்ணா மாத்து தாத்தா" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அந்த தாத்தாவும்,
என்னது பொண்ணா மாத்தணுமா? நீ ஒரு பையன்டா! உன்ன எப்புட்றா பொண்ணா மாத்துறதுன்னு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே, உன்னால முடியாதுல்ல? முடியாதுல்ல? அப்ப காசு குடு. நான் போய் ஒரு பொண்ணா மாறிக்கிறேன்னு சொல்ல, அதுக்கு தாத்தாவுமே, என்னடா ஒரு சின்ன குழந்தை மாரி பேசிட்டு இருக்க, லூசு மாரி பேசிட்டு இருக்க அப்படின்னு திட்டுறாரு. அதுக்கு ஃபன்னுமே அழுதுகிட்டே, அப்ப நான் பார்க்க அழகா இல்லையா? அதனால தான் அவன் என்ன ரிஜெக்ட் பண்ணானான்னு கேட்க, அதுக்கு என் தாத்தாவுமே, என்னது நீ அழகா இல்லையாவா? டேய் நீ ஒரு குழந்தை மாதிரிடா. நீ ரொம்பவே பார்க்க அழகா இருக்கடா. உன்ன யாரு வேணான்னு சொல்லுது? வா ஃபர்ஸ்ட்டு யாரு அவள காட்டு. நான் போய் அவகிட்ட போய் பேசுறேன்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே இந்த மேல் வீட்ல இருக்கான்ல யான், அவன் தான் என்ன வேணான்னு சொல்லிட்டான்னு சொல்ல, தாத்தாவோ டக்குன்னு புரியாம, ஓ யானா? அவனா? இந்தா போய் என்ன 2ல 1 பார்த்துடுறேன்ட்டு படி வரைக்கும் ஏறிட்டாரு. அப்படியே நின்னு, யானா? அவன் ஒரு பையனாச்சே! அவன் எதுக்கு உன்ன பிடிக்கலன்னு சொன்னான்? அப்படின்ட்டு கேட்க, அதுக்கு ஃபன்னுமே திரும்ப அழுதுகிட்டேன்னு, ஆமா அவன்தான். ஏன் பையனும் பையனும் லவ் பண்ணக்கூடாதான்னு கேட்க, தாத்தாவும் திரு திருன்னு முழிச்சுட்டு இருக்காரு. அத பார்த்த ஃபன்னு, அப்பன்னா நான் ஒரு பொண்ணாவே மாறிடவான்னு கேட்க, ஏய் என்னடா திரும்ப திரும்ப நீ லூஸ் மாரியே பேசிட்டு இருக்கன்னு கேட்குறாரு தாத்தா. அதுக்கு ஃபன் இருந்துட்டு, அப்ப எனக்கு எதுவுமே நடக்காதா? அப்பன்னா நான் செத்துர்றேன் அப்படின்ட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க, அப்படின்ட்டு அங்கேருந்து அப்படியே அழுதுகிட்டே கிளம்ப பார்க்க, உடனே அந்த தாத்தா இருந்துட்டு, தம்பி தம்பி இப்படிலாம் போகாத தம்பி. எதா இருந்தாலும் பேசிக்கலாம். நில்லு நில்லு. இப்படிலாம் நீ அழுதுகிட்டே போகாத. எனக்கு பயமா இருக்குன்ட்டு ஃபன்ன போட்டு நிப்பாட்டி பார்க்குறாரு. ஆனா, அந்த ஃபன்னு தாத்தாவ புடிச்சு தள்ளுற மாதிரி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க. இப்படி 2 பேருமே சண்டை போடுற மாரி பண்ணிட்டு இருக்க, ஒரு கட்டத்தில என்ன ஆயிடுதுன்னா, 2 பேருமே கீழ இருந்து அதாவது அந்த படியிலருந்து கீழ விழுகுற மாரி ஆகுது. அப்ப அந்த தாத்தா கையில இருக்க அந்த பாக்ஸும் ஓப்பன் ஆகி கீழ எல்லாம் சிதறிடுது. அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சொல்லி காட்டுறாங்க. 2 பேருமே மாடியிலருந்து கீழ விழுந்துட்டாங்க இல்லையா? பேச்சு மூச்சே சுத்தமா இல்ல. அப்படியே மயக்க நிலையில இருக்காங்களா? இல்ல போச்சா என்னன்றது தெரியல. தாத்தா மேல இந்த ஃபன்னு விழுந்திருக்கான். பூச்செடிலாம் வேற கீழ விழுந்திருக்கு. நல்லா அடி போல இருக்கு 2 பேருக்கும். அப்ப அந்த தாத்தா மட்டும் மெல்லமா கண்ண திறக்கிறாரு. அவர் என்னன்னா, அப்படியே ஒரு மாரி மயக்க நிலையில தான் இருக்காரு போல இருக்கு. அவர் மட்டும் கண்ண திறந்து சில நினைவுகள் அவருக்கு வந்துட்டு போகுது. தான் 10 வயசா இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு பெர்சன், அதுவும் சின்ன பையன், என் கூட விளையாண்டுட்டு இருந்த பையன் இறந்துட்டான். அதுவே நான் 20 வயசா இருக்கும்போது எங்க அப்பாவும், எங்க அம்மாவும் இறந்துட்டாங்க. நான் 40 வயசா இருக்கும்போது என் பொண்டாட்டி என்னை விட்டு போயிட்டா. நான் 60 வயசு ஆகும்போது என்னோட பையனும், அவங்களோட பொண்டாட்டியும் இறந்துட்டாங்க. இப்ப என் பக்கத்துல என் பேரன் பையன் படுத்திருக்கான். ஆனா, அவன் எப்படி இருக்கான்றது கூட என்னால எந்திரிச்சு பார்க்க முடியல. ஒருவேளை இதுதான் இந்த ஃபேமிலியோட கடைசி நிமிடமா? இந்த ஃபேமிலி இதோட முடிய போகுதா? அப்படின்ட்டு அவருமே கண்ண மூடுறாரு. என்னன்னா, இவர் கண்ணு முன்னாடியே அவங்க ஃபேமிலி கொஞ்சம் கொஞ்சமா போயிருக்குமா, ஸோ அந்த நெனப்புலாம் அவருக்கு வந்து போயிட்டுருக்குது. அவருமே அதெல்லாம் நெனச்சுட்டு கண்ண மூட கிட்டத்தட்ட அவர் இறந்த மாரி காட்டுறாங்க. இறந்த மாதிரிலாம் இல்ல. 2 பேருமே இறந்துட்டாங்க போல இருக்கு. கிட்டத்தட்ட 2 பேருக்குமே ஃப்யூனரல் மாரி வச்சுட்டாங்க. ஆனா, இவங்களுக்கு தான் சொந்த பந்தன்றது யாருமே இல்ல போல இருக்குது. அதனால அப்படியே வெறிச்சோடி தான் இருக்கு அந்த இடமே. இந்த விஷயங்கள எல்லாமே அரேஞ்ச் பண்ணது எல்லாமே யானும், யான் ஃபேமிலி தான் போல இருக்குது. யானோட அம்மாவும் ஃபோன்ல அழுகுறாங்க. "என்னால இப்ப வர முடியாதுடா. நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன். அங்க நடக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நீ தான் பார்த்துக்கணும். இந்த மாதிரி சடனா நடந்துருச்சே. அவர் எல்லார்கிட்டயும் ரொம்பவே கைண்டா நடந்துப்பாரு. எனக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது." அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்ல, அதுக்கு யானுமே என்னம்மா பண்றது? அவங்க மட்டும் இல்லாம அவங்களோட பேரனும் இப்படி ஆயிட்டானேன்ட்டு இவனுமே ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கான். "சரிப்பா நீ பார்த்துக்கோ. நான் அப்புறமா வந்து பார்த்துக்கிறேன்." அப்படின்னு சொல்ல, "சரிம்மா நான் அந்த இடத்துக்கு வந்துட்டேன். நான் பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு அவனுமே உள்ள போறான். அதாவது இவங்க 2 பேருக்கும் ஃபினரல் வச்சிருக்காங்களா, அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கான். யானுமே உள்ள போய் மெழுகுவர்த்திலாம் ஏத்தி வச்சுட்டு, தாத்தாவோட ஃபோட்டோவ பார்த்து பேசிட்டு இருக்கிறான். "இத்தன வருஷமா எங்க அம்மாவ பார்த்துக்கிட்டது ரொம்பவே நன்றி. நல்லபடியா நீங்க போயிட்டு வாங்க. உங்க ஆன்மா சாந்தி அடையணும்." அப்படின்னு சொல்லிட்டு, அவன் கண்ணு அப்படியே இந்த ஃபன்னு மேல போகுது. ஃபன்ன பார்த்துட்டு ரொம்ப ஏக்கமா பார்த்துட்டு, "ரொம்பவே சாரிடா" அப்படின்னு சொல்லி அவனுக்குமே சாரி சொல்லிட்டு இருக்கான். அந்த நேரம் பார்த்து திரும்பவும் இந்த சிலுவண்டு சவுண்டு பயங்கரமா கேட்டுட்டு இருக்குது. இவனுமே அந்த வண்ட பார்த்துட்டு இருக்கான். "என்ன திரும்பவும் இது இங்கேயே இருக்குது?" அப்படின்ட்டு அதையே பார்த்துட்டு இருக்க, அந்த வண்டுமே ஃபன்னோட ஃபோட்டோ மேல தான் இருக்குது. யானுமே அப்படியே உத்து பார்த்துட்டே இருக்கான். திடீர்ன்ட்டு அந்த சவுண்ட் அப்படியே கம்மியாயிடுது. இவனுமே அத பார்த்துட்டு, "என்ன திடீர்னு சத்தம் போடுறது நிப்பாட்டிடுச்சு? இது சத்தம் போட்டா 1 ஹவருக்கு சத்தம் போட்டுட்டேல இருக்கும். ஏன் நிப்பாட்டிடுச்சு? ஒருவேளை இது இறந்துடுச்சா? எல்லாம் பொசுக்கு பொசுக்குன்னு இறக்குறாங்களான்ட்டு" குறுகுறுன்ட்டு அதையே பார்த்துட்டு இருக்க, அது சரி. இந்த பூச்சிய பத்தி ஏன் நீ இவ்ளோ பேசிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அந்த பூச்சி தான் கதையே. ஆக்சுவலி இந்த பூச்சி என்னன்னா, சில ஊர்லலாம், சில நாட்லலாம் இத வந்து பார்க்கறதே ரொம்ப அரிதா இருக்கும் போல இருக்குது. இந்த பூச்சிய யாராவது பார்க்குறாங்க அப்படின்னா, ரொம்பவே ஹேப்பியான ஒரு விஷயம் வந்து நடக்க போது, இல்லன்னா ஒரு மறுவாழ்வு நடக்க போது, இல்லன்னா ஒரு லக்கி அப்படின்னு சொல்லி நெனைப்பாங்களாமா. ஸோ சும்மா சும்மா இந்த பூச்சி இவன் கண்ல பட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ என்னதான் நடக்க போதுன்றத பார்த்துடலாம். அப்படியே கட் பண்ணி இவன் வந்து அந்த பூச்சிய பார்த்துட்டு இருந்தான்ல, அப்படியே கட் பண்ணி தாத்தாவுக்கு தெரிஞ்சவங்க, அவங்க கூட பழகுனவங்க எல்லாமே நோட்டீஸ் வந்து எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. "உன்ன ரொம்ப மிஸ் பண்றேன்டா, இப்படி இறந்துட்டியே" அப்படின்ட்டு நெறைய பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. அந்த இடத்துலயே நம்ம யான் வந்து டயர்ட் ஆயிட்டு தூங்கிட்டான். வர்றவங்கலாம், போறவங்கலாம் பார்த்துட்டு, அவன் தூங்கிட்டு இருக்கான் இல்லையா? அப்படியே அவனுக்கு ஒரு கனவு வருது. என்னன்னா, ஏதோ ஒரு மரத்துக்கடியில தாத்தா நின்னுட்டு இருக்கிற மாரி, இவன் போய் பார்க்குற மாரியும், அந்த தாத்தா திரும்பி இவன பார்க்குற
பார்க்குற மாதிரியும் அப்படியே அந்த தாத்தா மாறி ஃபன்னாக தெரிய ஆரம்பிக்கிறான். அப்படியே இவன் ட்ரீம்லேருந்து எந்திரிச்சிடுறான். என்னடா கனவு இது? இப்போ எதுக்கு தாத்தா வந்து அப்படியே ஃபன்னாக மாறினா அப்படின்னு அதையே யோசிச்சுட்டே இருக்க, உள்ளார என்னமோ கடமுடன் சவுண்டு கேட்டுகிட்டே இருக்குது. என்னடான்ட்டு இவனும் எட்டி பார்த்துட்டே இருக்க, அது எந்த இடம்னா, இந்த தாத்தாவையும் ஃபன்னையும் ஒரு இடத்துல வச்சுருக்காங்களா, அதாவது அந்த பாடியை வச்சுருக்காங்களா, அங்கேருந்து ஒரு சவுண்டு கேட்டுட்டு இருக்குது. திடீர்னுட்டு இந்த ஃபன்னு பையன் எந்திரிச்சு உட்காந்துட்டு இருக்கிறான். எந்திரிச்சு வேற உட்காந்துட்டு, நம்ம உசுரோட தான் இருக்கமா அப்படின்ட்டு மூச்செல்லாம் இருக்குது. ஹார்ட் பீட் இருக்கா? அதெல்லாம் இருக்குது. இப்போ ஏன் நம்மள இங்கே வந்து படுக்க வச்சுருக்காங்க? அங்கேருந்து நாங்கள் கீழே விழுந்தோம்ல, நான் என்ன இங்கே தனியாக இருக்கிறேன் அப்படின்ட்டு எந்திரிச்சு பக்கத்தில் ஒரு பாடி இருக்குது. அதை திறந்து பார்த்தோன்னே ஒரே ஷாக்கு. நான் என்ன இங்கே படுத்துட்ருக்கேன், அப்போனா ஃபன் எங்க அப்படின்னு சொல்லி பதறி அடிச்சுட்டு வெளியே ஓடிட்டுருக்கான். வெளியே தான் இந்த யானை என்னடா சவுண்டுன்ட்டு எட்டி பார்த்துட்ருக்கான்ல, வெளியே ஓடி வந்த இந்த ஃபானு தெரியாமல் யான் மேலே இடித்து 2 பேருக்கும் ஒரு சின்ன கிஸ் நடந்துருது. 2 பேருக்குமே ஷாக்கு தான். இந்த யானு ஃபன்னை தள்ளி விட்டுட்டு அப்படியே ஷாக்கோட பார்த்துட்ருக்க, இந்த ஃபன் இருந்துட்டு, "ஏன் என்ன இப்படி பார்த்துட்ருக்க? ஏதாவது சொல்லேன்டான்னு" சொல்ல, அதுக்கு யானுமே, "நீ வந்து ஒரு மனுஷன் தானா?" அப்படின்னு கேட்க, "அது எனக்கே தெரியல. ஆமா, நான் ஏன் இங்கே இருக்கேன்? கீழ நாங்க 2 பேர் விழுந்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? எனக்கு எல்லாம் ஞாபகம் வந்துருச்சு. நீ தானே என் பேரன வேணான்னு சொன்ன. அதனால தான் அவன் சாகணும்னு சொல்லிட்டு இருந்தான்." அப்படின்னு சொல்ல, உடனே யானும் ஸ்டாப் பண்ணி, "ஏய் ஃபன், என்னடா பேசிட்டு இருக்கேன்னு?" கேட்க, அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, "என்னது ஃபன்னா? உனக்கு என்ன கண்ணு தெரியலையா? நான் தான்டா தாத்தா ஷாய்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு யானுமே, "நீ தாத்தாவா? அப்பனா ஃபன் எங்கன்னு?" கேட்க, அதுக்கு அவனுமே, "நான் இங்கே இருக்கேன்னா ஃபன்னு உசுரோட தானே இருப்பான்னு" கேட்க, உடனே யான் வந்து அப்படியே திரும்பி அந்த 2 ஃபோட்டோவும் பார்க்குறான். அங்கே தான் அந்த 2 ஃபோட்டோவுக்கும் மலர் வளையம் போட்டு வச்சிருக்கானுங்களே. இதை பார்த்துட்டு இருந்த இவனுக்கு இப்போ தான் ரியலைஸ் ஆகுது. அப்போனா நம்ம எப்படி இருக்கோன்ட்டு ஓடி போய் கண்ணாடி பார்க்குறான். அவனால் நம்பவே முடியல. ஆக்சுவலி என்ன ஆயிருக்கு அப்படின்னா, அந்த பேரன் ஃபன் இருந்தால, அவன் உடம்புல இந்த தாத்தாவோட சோல் போயிடுச்சு. அதாவது சுவிட்ச் ஆன் ஆயிருக்கு போல இருக்குது. எதுனாலனா இந்த வண்டுனால தான். அதான் நான் சொன்னல முன்னாடியே, அதை பார்த்தா ஒன்று லக்கி, இல்லைன்னா ஒரு மறுவாழ்வு, இல்லைன்னா ஏதோ ஒரு ஹாப்பியான ஒரு விஷயம் நடக்க போகுதுன்ட்டு. அதுதான் இந்த விஷயம். ஒன்றும் இல்லை, பாடியும் சோலும் சுவிட்ச் ஆன் ஆயிடுச்சு போல இருக்குது. இவனுக்கோ ஷாக்கு தாங்க முடியல. மூஞ்சி தொட்டு பார்க்குறான், முடிய தொட்டு பார்க்குறான். இவனோட பாடியில் என்னோட சோல் எப்படி வந்துச்சு? அப்பனா ஃபன் நீ எங்கடா போன? கண்ணாடியை பார்த்து பேசிகிட்டு இருக்க, அப்படியே கட் பண்ணி வெளியே 2 பேரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. இந்த யானு அவனை பார்த்துக்கிட்டே இருக்கிறான். அதுக்கு அவன் இருந்துக்கிட்டு, "ஃபஸ்ட்டு இப்படி பார்க்குறத நிப்பாட்டு. நான் ஃபன் இல்லை, நான் தாத்தா சாய் தான்" அப்படின்ட்டு இவனுமே சொல்ல, யான் இருந்துக்கிட்டு, "ஒருவேளை மேலேருந்து கீழே விழுந்ததில் மண்டையில் ஏதாவது அடிபட்டுருச்சோ? உனக்கு மெமரி ஏதாவது லாஸ் ஆகிடுச்சா? இல்லை நீ தாத்தாவா நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை ஒருவேளை உனக்கு ஏதாவது பைத்தியம் கீத்தி பிடிச்சிருச்சா? வா ஹாஸ்பிட்டல் கூட போயிட்டு வந்துடலாமான்னு சொல்லி கேட்க, அதுக்கு ஃபன்னுமே, இவனை நம்ம ஃபன்னுனே சொல்லிக்கலாம். உள்ளே வந்து தாத்தாவோட சோல் இருந்தாலும் இவன் ஃபன்னு தான். ஸோ இவனுமே சொல்கிறான், என்னை பார்த்தா நடிக்கிற மாதிரி இருக்குதா? எனக்கு ஒன்றுமே நடக்கலை. எனக்கு கடைசியில் என்ன நடந்தது நல்லாவே ஞாபகம் இருக்குது. நாங்கள் 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருந்தோம். அதுவும் உன்னால தான். ஸ்டெப்புலேருந்து 2 பேருமே உருண்டு கீழே விழுந்திருக்கோம். அதில் தான் ஏதோ நடந்திருக்குது. ஆமாம், எதுக்கு நீ அவனை வேணான்னு சொன்ன? அதனால தான் அவன் ரொம்பவே அப்செட் ஆகிட்டான்னு சொல்லி கேட்க, இவனுமே யானுமே சொல்கிறான், எனக்கு கேர்ள்ஸ்னால் பிடிக்காது அப்படின்னு சொல்ல, அப்பனா சரி நீ எதுக்கு அப்பனா அவனை வேணான்னு சொன்ன அப்படின்னு கேட்க, எனக்கு தனிமையில் இருக்கணும்னு நினச்சேன், அதனால தான் வேணான்னு சொன்னேன்னு சொல்ல, அதுக்கு ஃபன்னுமே இருந்துக்கிட்டு, அப்பனா ஒன்று செஞ்சு பார்க்கலாம், வா சீக்கிரம் வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி யானை இழுத்துட்டு போயிட்டுருக்கான். திரும்பவும் திடீர்னு ஓடி வந்து ஃபன்னோட ஃபோட்டோவை பார்த்து, "ஃபன் நீ இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கு, அதுவும் தாத்தாவோட, என்னோட பாடியோட சேர்ந்து இங்கேயே இருடா. சீக்கிரமாக ஒரு நல்ல வழியை தேடி உன்னை கொண்டு வந்து உன்னோட பாடியிலே நான் சேர்த்துடுறேன். திரும்பவும் நான் சுவிட்ச் ஆன் ஆகிடலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்கான். அப்போ யானுமே சைக்கிள் கொண்டு வர, இந்த ஃபன் இருந்துட்டு, "தள்ளு தள்ளு நான் ஓட்டுறேன்" அப்படின்னு சொல்லி டக்குன்ட்டு அந்த சைக்கிளை பிடுங்கிக்கிட்டு ஓட்டுறன்னு பேரில் என்னமோ தடுமாறிட்டு இருக்க, அதில் வேற யான் நீ டைட்டாக பிடிச்சிக்கோன்ட்டு கையெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கான். யானுமே திரும்பவும் கேட்குறான், "நீ ஏதாவது பொய் சொல்கிறியான்னு?" கேட்க, அதுக்கு ஃபன்னுமே, "நான் எதுக்கு உன்கிட்ட பொய் சொல்லணும்? என்னை பார்த்தா பொய் சொல்கிற மாதிரியா இருக்குன்ட்டு" தடுமாறி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்க, ஓட்ட வேற முடியல. அதுக்கு யானுமே டக்குன்னு சைக்கிளை நிப்பாட்டிட்டு, "தள்ளு, நீ ஓட்டுற லட்சணத்தை பார்த்தா என்னை கொண்டு போய் எங்கேயாவது குப்பை தொட்டில் போட்டுருவ போல இருக்கு, நான் ஓட்டுறேன்" அப்படின்ட்டு அவனை பின்னாடி உட்கார வச்சுட்டு ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இதோட இந்த எபிசோடு முடியுது. ஃபஸ்ட்டு இந்த தாத்தா கையில் ஒரு பாக்ஸ் வச்சுட்டு சுற்றிட்டு இருந்தார் இல்லையா, அந்த பாக்ஸில் என்ன இருக்குன்றது இப்போ தான் காட்டுறாங்க. அதில் இருக்கிற எல்லாமே இவரோட ஓல்ட் மெமரிஸ் போல் இருக்குது. அதில் நான் சொன்னல அந்த பூச்சி, அது வந்து மரக்கட்டையினால் செஞ்ச ஒரு பொம்மை மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு சிரிச்சிட்டு, அப்படியே கூடவே சின்ன பாக்ஸில் ஒரு பல்லு மாதிரி இருக்குது. அதை எடுத்து பார்த்துட்டு, "ஃபன் இது உன்னோட பல்லு தான், ஃபஸ்ட்டு
ஃபஸ்ட்டு உன்னோட பல்லு விழுகும்போது நீ ரொம்பவே பயந்து என்னை கட்டி பிடிச்சிக்கிட்டு தாத்தா என் கூடயே இரு தாத்தான்னு நீ சொன்ன. அப்ப இருந்தே நான் உன்னை தாண்டா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்ட்டு சொல்ல அவருமே சிரிச்சுக்கிட்டே ஓல்டு மெமரிஸ் எல்லாம் நினைச்சு பார்த்துட்டு இருக்காரு. 2 பேருக்குள்ளேயும் இந்த மாதிரி பாடி ஸ்விட்சிங் ஆகும்னு சொல்லி நான் நினைச்சு கூட பார்க்கவே இல்லை. பார்ப்போம் நெக்ஸ்ட் எபிசோட்ல இருந்து என்னதான் பண்றாங்கன்றத. இந்த சீரிஸை கண்டினியூவா பார்க்கறதுக்கு மறக்காம க்ரஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கக்கூட அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.